எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். 10K சப்ஸ்கிரைபர்ஸோட எல்லாருக்கும் நன்றி. இவ்ளோ சப்போர்ட் பண்ணி, இவ்ளோ சீக்கிரமே 10K கொண்டு வந்த எல்லா வியூவர்ஸ்க்கும், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறோம். பிரியாணி போட்ற வேண்டியதுதான். நானும் முதலாளியும் ஏற்கனவே பேசிட்டோம். சிறப்பான பிரியாணி உங்க பக்கம் வந்துகிட்டே இருக்கு. கெடா விருந்து 10 பேருக்கு ஸ்பெஷல் பிரியாணி. கமெண்ட் பண்ணுங்க. 10 பேருக்கு பிரியாணி வருது. சிறப்பா நம்ம கொண்டாடுறோம். தனியா வந்து 10Kக்கு ஒரு லைவும் போடுறோம். லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் எப்பன்னு நாங்க சொல்றோம். இப்ப அப்படியே வந்து ஐபிஎல் போலாம். ஐபிஎல்ல வந்து ஷார்துல் தாக்கூர் தான் வந்து ஐபிஎல் புயல் மையம் கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஷார்துல் தாக்கூர் மும்பைக்கு தான் ரஞ்சி டிராஃபி ஆடினவரு. அவர் வந்து பல டீமுக்கு ஆடினாரு. இப்ப சிஎஸ்கே, அதுக்கப்புறம் பஞ்சாப் நெறைய டீம் எல்ஐசி போனாரு. அதுக்கப்புறம் இப்போ இங்க வந்துட்டாரு. மும்பைக்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ்? அங்க இருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் முதலாளி இன்னும் கொஞ்சம் நியூஸும் வச்சிருக்காரு. அப்படியே ஒண்ணொண்ணா வருவோம். சொல்லுங்க. இல்ல சோர்ஸ் வந்து அஸ்வின் ஷார்துல் தாக்கூர் ஃப்ரெண்டு அவர் தான் சொன்னாரு அப்படின்னு சோர்ஸ் சொல்றாங்க. அவர் சேனல்ல போட்டிருக்காரு. தாக்கூர் வந்து மும்பை வந்து எல்எஸ்சிட்ட இருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு. அது தனி டீலு. அது அதே மாதிரி எல்எஸ்சி வந்து அர்ஜுன் டெண்டுல்கரை வந்து தனியா கேஷ் டீல்ல வாங்கியிருக்காங்க இரஸ்பெக்டிவ்ன்றாங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி பாசிபிள் இருக்கு. ஆனா டெண்டுல்கர் டீல அது கிளப்பி விட்டதா இல்லையான்னு தெரியல. அதாவது அது ஷர்துல் தாக்கூர் ஃபார் அர்ஜுன் டெண்டுல்கர் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஓட்டுவாங்க அப்படின்றதுக்காக பிரிச்சு போடுறாங்களா? இல்ல இது வந்து தீபக் சார் ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு முன் இதுவா கூட இருக்கலாம். ஒரு இந்தியன் பேசரை வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிட்டு யாராவது கேஷ் இது பண்ணலாங்க. அப்படி ஒண்ணு நீ அப்படி நினைக்கலாம். இல்லாட்டி அஸ்வினி குமாரோ இவனுக்கு பதிலாவோ தீப் சேகர் அண்ட் ஷர்துல் தாக்கூர் வச்சு விளையாடலாம்ல. 2 இல்ல இந்தியன் பேசர் பண்ணலாம் வெற்றி. ஆனா எனக்கு என்னமோ மட்டும் சொல்றதுதான் மோர் ப்ராப்ளம். எனக்கும் அதை பார்த்தோன்னே டக்குன்னு அப்படிதான் தோணுச்சு. தீபக் சாகருக்கு இதாகுமா அப்படின்னு. ஷார்துல் தாக்கூர் ஈஸியா நம்பர் 8ல ஆடிடுவாரு. அந்த ரோலுக்கு கரெக்டா வருதே. உண்மைதான் அந்த 8க்கு. பட் இவரும் தீபக் சேகரும் கொஞ்சம் பேட்டிங் பிடிப்பாரு. ஆனா இன்னொரு தரப்பு வந்து நிறைய நியூஸ் சொல்றாங்க வந்து ரிட்டன்ஷன்ல வந்து சஹார் அனுப்பல வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் எதுவுமே நம்மளுக்கு கன்ஃபார்மா 15ஆம் தேதி வரைக்கும் தெரியாது. பட் அப்படி இருந்தா இது ஒரு இன்னொரு ஆப்ஷன் தானே. தேவர் நாட் ஹாப்பி வித் அஸ்வினி குமார் கடைசி நல்லா போட்டாரு. பட் மேபி இப்போ நடுவில் ஹாப்பியா இருக்கலாம். அவருக்கு பதிலாக கூட இல்ல அவர் பேக்கப் அவரை பேக்கப் ஃபர்ஸ்ட் ஷர்துல் தாக்கூர் ஒரு ஃபோர்த் சீமரை கூட யூஸ் பண்ணலாம்ல. அப்படின்னா அவங்களோட பேட்டிங் டெப்த் கொஸ்டினபிளி பேட்டிங் டெப்த் இன்னும் டீப்பா அதுல பேட்டிங் டெப் டீப் ஆகுதுன்றதுக்காக ஷர்துல் தாக்கூர் வச்சு 4 ஓவர் போட முடியுமா? மும்பை இந்தியன்ஸ்ல இப்போ அங்க வச்சு மும்பை இந்தியன்ஸ் பாம்பேல போட முடியுமா? அவர் வச்சு அடியே போட்டு விட மாட்டாங்களா? இல்ல யாரு போட்டாலும் அடிக்கிறாங்க அப்படின்னு விட்டுலான்றாங்களா? உல்டாஸால விக்கெட் எடுக்க முடியும்னா அவர் ஒருத்தல மட்டும் தான் முடியும். வேற யாராலையும் முடியாதுல்ல. நீங்க ஐபிஎல்லே வந்து தேடி கண்டுபிடிக்கிற அந்த மாதிரி பிளேயர்ஸ் விக்கெட் எடுக்கிறது அவுட் ஆஃப் தி ஈக்குவேஷன். இல்ல என்னன்னா இப்ப சாண்ட்னர் 7 அசியூம் பண்ணிக்கோ. ஹர்திக் 6, சாண்ட்னர் 7. நீ சொல்ற மாதிரி தீபக் சாகர் 8, இல்ல ஷார்துல் 8, தீபக் சாகர் 9ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து 10 பும்ரா போல்ட்டுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. ஒரு பிளேயர் நீங்க இம்பாக்ட் ஸ்பின்னர். பிளேயரா யாராவது ஒருத்தர் கொண்டு வருவீங்க. ஒரு ஸ்பின்னரை வந்து நீங்க ஸ்பின்னரே இல்ல, இப்ப சாண்டர் மட்டும்தான் இருக்காரு. கசன் இன்னொருத்தர் ஃபார் வேணும்னா நீங்க இல்லடா உள்ள நான் இப்ப சொன்ன பிளேயிங் லெவன்ல உங்களுக்கு வந்து சாண்டர் தான் இருக்காரு 7. போல்ட் ஒன்று லாக் ஆயிடுச்சுன்னா ஃபாரினர் 8. நீங்க அடுத்து யாரை ஆட போறீங்கன்னு தெரியல. பட் இப்போ ஒருத்தர் வந்து நீங்க ஸ்பின்னரோ எப்படியோ ஆடலாம். பட் இந்த பவுலிங்ல என்ன போல்ட் பும்ரா இதுல வந்து சாகர் அண்ட் ஷர்துல் சேர்த்து 4 ஓவர் போடுற மாதிரி இருந்தா சாண்டர் 4 ஓவர் உள்ள இம்பாக்ட் பிளேயர் வரவர் ஒரு 4 ஓவர் போடலாம். அதுதான் வெற்றி மீன் பண்ணா நான் சொல்ல வரேன். ஹர்திக் பாண்டியா நீ இருக்காரு. ஹர்திக் பாண்டியா போடுவார். அது போனது நிறைய பாண்டியாவும் இருக்காரு. அதனால 4 ஓவர் அவங்க போட மாட்டாங்க. 2 பேர் நியூ பால் வேல்யூ 2 பேருக்குமே இருக்கு. ஓரளவுக்கு ஷார்துல் தாக்கூர் நியூ பால் தான் போட்டார் போன சீசனு. இதை இவங்க பண்ணாங்கன்னா பும்ராவை நல்லாவே அவங்க பேக் லோட் பண்ணலாம்னு நான் சொல்றேன். போல்ட்டும் ஆக்சுவலாக கொஞ்சம் எண்ட் ஆஃப் த இதில் நிறைய டெத்தில் நல்லா தான் போட்டார். ஸோ பண்ணலாம். பட் ஆனால் அவங்க எல்லாரையும் ரீடைன் பண்ணி எக்ஸ்ட்ராவும் ஷர்துல் தாக்கூர் 2க்கு வாங்கினாங்கன்னா அவங்க யாரையுமே ரிலீஸ் பண்ண முடியாமல் காசு இருக்கு. அது வாஸ்தவம் தான். அவங்க இப்போ ஆப்ஷனுக்கே வராம வீட்டுல உட்காந்து போறாங்களா அப்போ? அவங்க இந்த அஸ்வினிக்கும் யாராச்சும் ரிலீஸ் பண்ணணும். ஷர்துல் தாக்கூர் 2க்கு வாங்குறதுக்கு யாராச்சும் ரிலீஸ் பண்ணணும். ஆமா, ஆக்சுவலா ஷர்துல் தாக்கூர் வந்து பேஸ் பிரைஸ் வந்து 4.2 நினைக்கிறேன். ஆக்சுவலா கணக்கு ஒரிஜினலா வர வேண்டியது. மோசின் கானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தானே வந்தாரு. ஸோ 4.2 வேல்யூ இருக்கும் அவருக்கு. 4.2க்கு அவங்க ரிலீஸ் பண்ணுங்க. அப்படி இல்ல அவரு லைக் அவர் வெளியே எப்படி கொடுத்தாங்களோ இல்லையோ, பட் அவரோட பேஸ் வேல்யூ வந்து 2 தானே இருந்துச்சு. ஆப்ஷன்ல 2 தான் வச்சிருந்தாரு. ஸோ அவர் எவ்வளோ வந்தாருன்றது வந்து அவங்க அவுட் சைட் இது பண்ணியிருப்பாங்க. பட் அஃபிஷியலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அது அந்த அஃபிஷியலாக என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த வேல்யூக்கு வாங்கணும். அப்போ 2னா
யாராவது இந்த பிரின்ஸ் ரிலீஸ் பிளேயர் பண்ணணும். பிரின்ஸ் பிளே முஜீப் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. ரயான் ரிக்கில்டனை வந்து நம்ம ஏகமனதா ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து அதை வன்மையா கண்டிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ரீசன் இருக்கும். நமக்கும் ஒரு ரீசன் இருந்திருக்கு. என்னன்னு மட்டும் நீ சொல்ல ஆரம்பி, நானும் சொல்றேன். அதான் பேசிக்கலி வந்து அவர் போன தடவை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு இல்லை, பட் ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் வந்து இது பண்ற அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அவர் கடைசி வரைக்கும் டீம்ல இருந்ததுக்கு வந்து ஒன்லி ரீசன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் தான். அதுக்கப்புறமும் வந்து டொமஸ்டிக்லி லைக் இன்டர்நேஷனலி அவர் பிளேஸ் போயிடுச்சு, T20 போயிடுச்சு. ஒன் டேல வந்து ஒரு 50 கூட அடிக்கல லாஸ்ட் சீரீஸ்ல. இன்னும் டெஸ்ட்ல மட்டும்தான் அவர் சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்குவாட்லயும் இருக்காரு. அவரோட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு தான் வந்துச்சு. ஒரு லெவல் போச்சு, திரும்ப கம்மியாயிடுச்சு. அவங்க இன்னும் ஆப்ஷன் அவங்க அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பேஸ்டோ ஆக்சுவலா நல்லா இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் போது ஃபாரின் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இது பண்ணலாம், அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் அதே சமயம் அவங்க இந்தியன் வில் ஜாக்ஸ் மேல விளையாடிட்டு இன்னொரு இந்தியன் கீப்பர் கூட போகலாம் பழையபடி அந்த இது மாதிரி ஆப்ஷன் கூட. அதுதான் இது 2 தாட் ப்ராசஸ் தான். ஒண்ணு அவங்க பேட்டிங் ஆர்டர் வந்து ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ் 2 பேரும் அகாமடேட் பண்றதுக்காக இந்தியன் பேட்டர்ஸ்லாம் வந்து அவுட் ஆஃப் பொசிஷன் ஆடின மாதிரி இருந்துச்சு. அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா குவான்டிஃபை பண்ணிட முடியாது. நான் 14 மேட்ச்ல 393 ரன் அடிச்சிட்டாரு. இட் வாஸ் சக்சஸ்ஃபுல் சீசன் தான், இல்லைன்னு சொல்ல. பட் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம் தே லுக் டு இம்ப்ரவைஸ் எவ்ரி சீசன். இன்னும் செங்கலா அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர, ரிக்கில்டன் இஸ் அ குட் ஓப்பனர், பட் ரிக்கில்டன் இஸ் அ கிரேட் ஓப்பனரா அப்படின்னு கேட்டா நம்ம திங்க் தான் பண்ணுவோம். ஸோ அவங்க மார்க்கெட்ல என்ன நிறைய பேர் அவைலபிளா இருக்கும்போது, எஸ்பெஷலி வென் யூ நோ ஒரு குவிண்டன் டிகாக் அவங்க ஏற்கனவே விளையாண்டவர் திரும்பி வரலாம், இல்ல இப்போ அவங்க ஒரு டக்கெட் மாதிரி ஒருத்தருக்கு அவங்க எய்ம் பண்ணலாம். இப்ப மட்டும் சொல்ற மாதிரி பேர்ஸ்டோக்கே நல்ல சீசன் இருந்துச்சு. ஸோ அவங்க மைண்ட்ல வேற யாராவது இருந்தா தே வில் நாட் திங்க் டுவைஸ் பிஃபோர் லெட்டிங் கோ ஆஃப் ரிக்கில்டன் அப்படின்னு தான் நாங்க சொல்ல வரோம். ரிக்கில்டன் வந்து ஒரு ஃபிக்ஸடு ரிக்கில்டன் நம்ம எழுதிடலாம்பா அப்படின்ற மாதிரி கிடையாது. ரிக்கில்டன் பிளேஸ் வில் பி அண்டர் ஸ்க்ரூட்டினி. ரிலீஸ் பண்ணாலும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கு இல்லை அப்படின்றத நம்ம மீன் பண்றோம். என்ன முதலாளி? அவர் எம்ஐ கேப்டனுக்கா ஆடுறாரு, அதனால ரிட்டீல் பண்ணா அவங்க. நம்ம ஒண்ணு வந்து இப்ப இருக்க வந்து சென்னையும் சரி மும்பையும் சரி கடைசி கொஞ்சம் வருஷமா கப்பு அடிக்கல. அதுவும் சென்னை மும்பை அடிச்சு 5 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே 23 வந்து இவங்க அடிச்சாங்கல்ல பிரதர். அதாவது எமோஷனை கொஞ்சம் வெளியே விட்டுட்டு வந்து இப்ப எல்லாருமே இந்த கீன் ஆன் வின்னிங் இந்த கப் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்கனால அடுத்து தே ஹேவ் டு. அதுவும் மும்பை கேம் டு த நாக் ஆஃப்ஸ் வரைக்கும், பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் வந்துட்டு தே லாஸ்ட். ஸோ தே வில் பி கீன் டு டர்ன் அரவுண்ட். ஸோ சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ்லாம் எதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணாலோ கொஞ்சம் ட்வீக் பண்ணாலோ அது எது அட்வான்டேஜ் கொடுக்கும்னு பார்த்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இது ஒன் திங் விச் வில் பி அண்டர் ஸ்க்ரூட்டினி அஸ் வெல். ஸோ டெஃபினட்டா அவரை ரிலீஸ் பண்ணி மேபி திருப்பி கூட வாங்கலாம் அது. ஆனா அவங்க வாங்கினது ஒரு கோடி தான், பேஸ் ரைஸ் வாங்கினாங்க. அது ஒன்றும் இது கிடையாது. பட் அவர் ஒன்றும் கிடையாது, டெஃபினெட்லி. ஸோ அந்த ஸ்மால் ஃபேக்டர்ஸ் விச் கேன் மேக் அ டிஃபரன்ஸ்க்காக தேடி பார்ப்பாங்க அவங்க கண்டிப்பா. அதனாலதான் தாக்கூரை கூட திருப்பி கொண்டு வராங்கன்னு சொல்ல நான். என்னோட தாட் ப்ராசஸ் அதனால தான். இவங்க அஸ்வினி குமாரோ இவ்வளோ மேபி ஒரு இம்பாக்ட் சப்புக்கு வந்து தாக்கூரையும் வச்சிருப்பாங்க, ஒரு ஸ்பின்னரையும் வச்சிருப்பாங்க. பிச்சுக்கு ஏத்தாப்புல 2 பேருக்கு யார் வேணுமோ யாரோ ஒருத்தர் இறக்கி விடுவாங்க. ஸோ தீபக் சார் மெயின்டைன் பண்ணிட்டு வெற்றி சொல்ற பாயிண்ட் இன்னொன்னு என்னன்னா, ஷார்துல் தாக்கூர் நோஸ் ஹவு டு பவுல் இன் வாங்கடே. வெரி ஃபியூ பிளேயர்ஸ் கேன் டூ தட். அது வந்து வாங்கடே மாதிரி வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூல வந்து உங்களுக்கு எப்படி போடன்னு தெரியணும். நம்ம பாட்டுக்கு வந்து உங்களுக்கு பேஸ் இருக்கு அப்படின்னு இஷ்டத்துக்கு போட்டாலும் அடி விழுகும், ரிஸ்பின்னர்ஸ்க்கும் அடி விழுகும் அப்படின்ற ஒரு வென்யூ அது. அவர் வந்து ஸ்கிராம்பிள் சீம் போடுவாரு, கட்டர் லார்டு வந்து எப்படி வேணாலும் விக்கெட் எடுப்பாரு, ஃபுல் டாஸ போட்டு மும்பை எடுப்பாரு. கேப்டன், ரஞ்சி கேப்டன். அதான். ஸோ ஹி இஸ் சம்படி ஹூ நோஸ் ஹவு டு பவுல் இன் தட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறப்ப அது வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க. வரோம் அப்படின்னா கண்டிப்பா தே வில் டேக் இட். அதனால தீபக் சார் எஸ்பெஷலி ஒரு ஃபுல் சீசன் போன தடவை லாஸ்ட் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். அதுவே வந்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். ஃபுல் சீசன் வந்து நீங்க எங்களுக்கெல்லாம் விளையாடலன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவர் ஒரு ஃபுல் சீசன் விளையாடல அப்படின்னாலும் ஈ கேன் வெரி வெல் பி தட் பிளேயர். அவங்க திங்க் பண்ணவே தேவையில்லை, ஷார்துல் இருக்காரு அப்படின்றனால. ஸோ இட்ஸ் அ குட் திங் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அது கண்டிப்பா பேடுன்னு நம்ம சொல்ல முடியாது. முதலாளி வேற ஏதோ கண்டென்ட் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஐபிஎல் பத்தி. அதான் இன்னொன்னு வந்து சன்ரைசர்ஸ் வந்து மோஸ்ட்லி நிதிஷ்குமார் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் பேச்சு. அப்படி ரிலீஸ் பண்ணா யார் எடுப்பாங்க? Who will be after signing? நிதிஷ் ரெட்டி மட்டும் சிஎஸ்கேன்னு சொன்னேன்னு வை. நம்பர் 6 நம்பர் 7 தான் தேடிட்டு இருக்கீங்க. எனக்கு டவுட் தான். எனக்கு புரியல ஏன் ரிலீஸ் பண்ணனும்னு. போனதே எனக்கும் புரியல. ஏன்னா சொல்லு பொசிஷன் நீ முடிச்சிரு. பொசிஷனலி வந்து அவர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் மேல குடுக்குற மாதிரி இருந்தாங்க சான்ஸ்.
அதுக்கப்புறம் கிளாசன் அவங்களுக்குலாம் நிறைய சான்ஸ் கிடைக்கல. கிளாசன்லாம் மேலே போய் கீழே வந்தார். அனிகேத் வர்மா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு அவர் மேலே கொஞ்சம் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் மேபி அந்த பொசிஷன் வந்து இல்லை எங்களுக்கு இன்னும் லோவர் ஆர்டர் வேணும் அப்படின்றதுனால பண்ணுறாங்களா. பட் அதுவும் இல்லாமல் ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர், இப்போ அப்கமிங் ஆல்ரவுண்டர், அவர் என்னதான் இன்ஜுரி பண்ணா இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவும் 6 crores ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவர் நான் வந்து வந்து வெற்றி ரிலீஸ் இல்ல வெற்றி, நீ ரெக்கார்டிங் முன்னாடி சொன்னல நிதிஷ் ரெட்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப நான் என்ன தெரியுமா நினைச்சேன் உண்மையிலுமே, இப்ப வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்க்கு முன்னாடி அவர் ஸ்குவாட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவரை போய் அது ரஞ்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆந்திராவுக்கு விளையாடுன்னு சொல்லிட்டு. நீ அததான் சொல்றியாகும். சரி நிதிஷ் ரிலீஸ் பண்ணிட்டாரு, அப்ப ஜூரல் பந்த் 2 பேரும் ஆடுறாங்க. So, அந்த பத்தி நீ சொல்றியான்னு நான் நினைச்சேன். இது வந்து எனக்குமே வந்து பிலீவ் பண்ண ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எஸ்ஆர்ஹெச் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அவங்க கொஞ்சம் சில நேரம் ரூட்லெஸ்ஸா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. போன சீசன் கொஞ்சம் இன்ஜுரினால ஒழுங்கு பவுலிங் போடல, பேட்ஸ்மேன் மட்டும் தான் ஆடினாரு. அந்த ரோல் வந்து அனிகேத் வர்மா நல்லாவே பண்ணாரு. பிளஸ் இப்போதைக்கு அவர் வந்து பெருசா பவுலிங் போடுறது இல்ல, ஃபிட்டாவும் இல்ல. ஸோ கடாக் ஆகுவாங்கமான்னு தெரியல. நிதிஷ் ரெட்டி வந்து போன வாட்டி இந்த மொத்த குரூப்பும் மால்டீவ்ஸ் போச்சு இடையில. அதுல வந்து மால்டீவ்ஸ் போகாம கூட அவர் நெட்ஸ் பண்ணிட்டு இருந்தார் நிதிஷ் ரெட்டி. அந்த அளவுக்கு மால்டீவ்ஸ் கூட போகாம தியாகம் பண்ண ஒரு செம்மலை நீங்க இப்படி ரிலீஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, சன்ரைசர்ஸ் டீம் மட்டும்தான் அவங்க ஹெட்டை ரிலீஸ் பண்றாங்கன்னு நான் பாத்துட்டேன் ட்விட்டர்ல. அவங்க அபிஷேக் சர்மாவை ரிலீஸ் பண்றாங்கன்னு நான் பாத்துட்டேன் ட்விட்டர்ல. கிளாசனை ரிலீஸ் பண்றாங்கன்னு நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கமின்ஸ் இந்த வாட்டி வரல, கமின்ஸும் இருக்க மாட்டாருன்னு பார்த்தாச்சு. எல்லாத்தையும் போட்ட ஒரே டீம் இந்தியாவிலே நம்ம வேர்ல்டுலயே இந்த கரகாட்ட கோஷ்டி தானே, அது சன்ரைசர்ஸ் தான். அப்படி பண்ணாங்கன்னா நிறைய பேர் அடிச்சுப்பாங்க. என்னதான் இருந்தாலும் பிக் டைம் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் ஹூ கேன் ஆல்சோ பவுல், கொஞ்சம் நியூ பால்ல போட முடியும் ஒரு ஓவரோ அப்படின்ற மாதிரி அவர் இம்ப்ரூவ் ஆகுறாரு, இந்தியன் டீம்ல இருக்காருன்னா கண்டிப்பா பயங்கரமா இதுவாக இருக்கும். பட் அதனாலே பண்ண மாட்டாங்க. அப்படி ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா தே குட் ட்ரேடுக்கு ஏதாச்சும் பண்ணலாம். அது பண்ணவும் கூடாதுங்கிறேன். அதான் ட்ரேடும் நிதிஷ் ரெட்டி மாதிரி ஒருத்தர் வச்சா அவங்களுக்கு யார் வேணாலும் கேட்கலாம். இப்போ ஒரு யுஸ்வேந்தர் சஹல் வேணும்னா கூட அவங்க கேட்கலாம். அந்த மாதிரி அவங்க தே கேன் திங்க். வரது வராதுன்றது ரவி பிஷ்னாய்லாம் வரப்போறாருங்கிறாங்க, ரிலீஸ் பண்றாருங்கிறாங்க. அப்போ பிஷ்னாய் மாதிரி ஒரு பிளேயர் அவங்க கேட்கலாம். அது அவங்க சன்ரைசர்ஸ்க்கு தானே தேவை, அது பண்ணலாம். பட் அவங்க எடுத்துப்பாங்க. ஆமா, பேசிருப்பாங்க இந்த மாதிரி அவர் ரிலீஸ் பண்றோம்னு ட்ரேட் பண்ணிருக்கலாம். அவரும் வந்து ஆக்சுவலா வந்து போனது 6 crores ஒத்துக்கிறது வந்து அவர் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு விளையாடணும் ஸ்டேட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 6 crores ஒத்துக்கிட்டாரு. இல்லைன்னா அவரு இன்டர்நேஷனல் பிளேயர் அப்ப 6 crores ஒத்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவரு கிளாசன் எடுத்ததுக்காக கம்மி பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளேயரை கொடுத்து இன்னொரு டீமை ஸ்ட்ராங் ஆக்கவும் தேவையில்லை. இவங்க வந்து எதுக்காக ஜிடி வந்து வாஷிங்டன் சிஎஸ்கே கொடுக்கல, அவங்க நாங்க விளையாட வைக்கிறோமோ இல்லையோ எதுக்கு நாங்க சிஎஸ்கே கொடுத்து சிஎஸ்கே ஸ்ட்ரென்தன் பண்ண வைக்கணும் அப்படிங்கறதான் பேசிக்கிறாங்க. சோ அதுவும் முக்கியம் இல்லையா? அதே மாதிரி டேக்கு தான் நம்மளும் கேட்டிருக்காங்க. சிஎஸ்கேக்கு நிறைய டீம் வந்து எலிச கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து நோ, நாங்க 10 நாங்க வச்சிருப்போம், எலிச வச்சிருப்போம், ஆனா எலிசுக்கு விளையாட வர மாட்டோம், நாங்க எலிசு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கேசலுட்டு மார்க்வுட்லாம் இப்படிதானே வச்சிருந்தாங்க, அப்படியே வச்சிருந்துருக்கலாம்ல. கேசலுட்டு எப்படி ரிட்டென்ஷன் பண்ண முடியாதோ அதுக்கப்புறம் ஆக்ஷன்ல 10க்கு மேல போட அதை பண்ண முடியாது. அவ்வளவுதான். அது இவங்க ஆப்வியஸ்லி அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, 7 பேர் ரிட்டர்ன் பண்ணா கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. அது வேற. சரி, அப்ப வந்து எலிசா நீங்க கொடுக்க மாட்டீங்க, நாங்க பெஞ்ச்ல தான் உட்கார வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. பாப்போம் என்ன ஆகுதுன்னு, போதான் தெரியும். சரி வச்சுக்கோ, நீயே எடுத்துக்கோ நம்ம ஃபேண்டசில. கொஞ்சம் பேட்டிங் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எடுத்துக்கோ. பேட்டிங் டெப்த்துக்காக அவர் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஆமாடா, அது எடுக்க ஆப்ஷன்ல யார் எடுக்கிறாங்கன்றத பொறுத்து ஹெவியா டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாப்போம், அதையும் முடிஞ்சாதான் நமக்கு புது இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா நமக்கு கிடைக்கும். சோ இப்போதைக்கு இவ்வளவுதான். முதலாளி, வேற ஏதாவது ஐபிஎல் நியூஸ் இருக்கா? வேற போட்டுட்டு இருக்கோம். நம்ம இந்த ரிட்டென்ஷன் சொல்லிட்டு இருக்கோம், அதுல இருக்க கமெண்ட்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பேசணும். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க வந்து ஜடேஜா இது வந்து டிலே ஆகுதுன்னு. பட் ஃபார் ட்ரேடு தே ஹேவ் அப் டு 1 week பிஃபோர் தி ஆக்ஷன். அதாவது டிசம்பர் 15 ஆக்ஷன் நினைக்கிறேன். ஸோ டிசம்பர் 7 வரைக்கும் தே ஹேவ் அன் ஆப்ஷன் டு ட்ரேட். ஸோ அதுக்கப்புறம் கூட போஸ்ட் ட்ரேட் கூட பண்ணுவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் 7th வரைக்கும் இருக்கு. வந்த உடனே ஜடேஜா முதல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, ரிட்டென்ஷன் போட்டு ஜடேஜா சிஎஸ்கே, சஞ்சு சாம்சன் ஆர்ஆர் அப்படின்னு போட்ட உடனே நீங்க வந்து எங்களை வந்து செட்டியார் உஷாராயிட்டாரு, வண்டி அந்த சைடு விடு அப்படின்னு மாதிரி நீங்க நினைக்க கூடாது. அது ரிட்டென்ஷன் ஆகிறதுக்கு டைம் ஆகும், அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு, பேப்பர் ஒர்க் எல்லாம் முடியறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு முதலாளி. சஞ்சு சாம்சன் ஏதோ இந்த வாரம் இங்க சென்னை வராருன்னு போட்டாங்களே. இல்ல அவங்க
அது வருவாரு, அவர் வீடு பார்க்க வருவாரோ என்னமோ. அது இல்ல இல்ல வீடியோ இவங்களுக்கு வீடியோ வந்து ஆர்ஆர் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் கோட்டா ஃபுல்லா இருக்கு. ஸோ தே ஹேவ் டு ரிலீஸ் ஒன் பிளேயர். அந்த ஸ்லாட் வந்து இந்த ஆப்ஷனோட தெரியும். அப்ப அதுக்கப்புறம் நடக்கணும். வேற டீம் ஏதாச்சும்னா நம்ம ரொம்ப யோசிக்கலாம். இதுல ரிலீஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆள் இல்ல, ஃபாரின் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு ரொம்ப கொடுமையான அப்படி இல்ல, யார் ரிலீஸ் பண்ணு சொல்றேன். ரொம்ப யோசிக்க தேவையில்ல. வேணாமா பேக்கா, ஃபசுல் ஃபருக்கி, தீக்ஷானா, அசரங்கா, இது 4 பேர்ல 2 பேர் ரிலீஸ் பண்ணலாம் ஈஸியா. இல்ல அவங்களோட பெஸ்ட் ஃபாரினர் ஹெட்மேயர் ரிலீஸ் பண்ணா கூட ஏன் பண்ணீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க, பெருசா கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல கண்டிப்பா ரிட்டைன் பண்ணோம்னா பர்கர் பண்ணலாம். அவரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, இன்ஜுரி இல்லாம இருந்தா அவர் இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருப்பாரு. ஆர்ச்சர். ஆர்ச்சரியா ஆர்ச்சர். ஓகே Okay. சரி பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஐபிஎல் நியூஸ் வர வர நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். நீங்களும் என்ன நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்க வியூவர்ஸ். ஸோ 10 பேருக்கு பிரியாணி 10Kக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம இன்னும் வளருவோம். வி வில் ஆல் டிராவல் டுகெதர். அதான் வந்து நடக்க போகுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரம் பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ். 10 பேருக்கு பிரியாணி வழக்கம் போல கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் வில் ரீச் அவுட் டு யூ. ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான். முதலாளி நீங்கள் சொல்கிறத சொல்லிடுங்க. Thank you for traveling with us 10K journey. We'll keep you posted on further videos. We'll sign off with this. Your artist Scott. Bye.